ஃப்ரெண்ட்ஸ், ஜிம்முக்கு போகிற எல்லாத்துக்குமே டெய்லி ப்ரோட்டீன் அச்சீவ் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. அதுக்கு தான் இன்றைக்கி நம்ம ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். 100 கிராம் ஆஃப் சோயா சக்ஸில் 52 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. இன்றைக்கி சோயா சக்ஸ் ரெசிபியை எப்படி செய்ய போகிறோம்னு சொல்லி இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம 100 கிராம் ஆஃப் சோயா சக்ஸை நம்ம முதல்ல வெயிட் மிஷினில் வெயிட் போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். சிம்மில் வச்சுட்டு ஒரு வானலில் ஒரு 1.5 இல்லை 2 சொம்பு ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு அது நல்லா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் நம்ம தனியாக எடுத்து வச்ச மீன் மேக்கரை கொட்டணும். நல்லா ஊறுறதுக்காக ஒரு 10 to 15 மினிட்ஸ் எடுத்து தனியாக எடுத்து வச்சிடணும். அந்த டைமில் நமக்கு தேவையான வெங்காயமும் தக்காளியும் கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ 10 to 15 மினிட்ஸ் ஆச்சு. நம்ம என்ன பண்ணுறோன்னா வானலில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 1.5 இல்லை 2 ஸ்பூன் ஆயில் லைட்டாக விட்டுட்டு அதில் லைட்டாக கடுகு போட்டு வெங்காயம் நல்லா ஒரு வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கணும். அதை வணக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வணக்கிட்டு அதை வணக்கின அப்புறம் நம்ம லைட்டாக உப்பும் கொஞ்சம் காரத்துக்காக லைட்டாக மிளகாத்தூளும் ஆட் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற வச்ச சோயா சக்ஸை நல்லா புழிஞ்சிட்டு ஒரு நல்ல தண்ணியில் அதே இதில் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வணக்கிட்டு இப்போ அது அப்படியே ஒரு 10 to 20 மினிட்ஸ் தண்ணி வடிகிற வரைக்கும் லைட்டாக நம்ம கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு நான் எப்பவுமே டேஸ்ட்டுக்காக 2 முட்டை ஆட் பண்ணுவேன். ஏன்னா அதுவும் ப்ரோட்டீன் சோர்ஸ் தானே. நான் எப்பவுமே ரெகுலராகவே 2 முட்டை ஆட் பண்ணி சாப்பிடுவேன். இந்த ரெசிப்பியில் நமக்கு 100 கிராம் சோயா சக்ஸில் 52 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது. 2 எக்கில் 12 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது. மொத்தமாக இப்போ இந்த ரெசிப்பியில் 64 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது. இது நீங்கள் மார்னிங் ஆஃப்டர்நூன் 2ஆக பிரித்து எடுத்திங்கன்னா உங்கள் ப்ரோட்டீன் கோலை நீங்கள் ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சோயா சக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. சீப் அண்ட் பெஸ்ட்டில்.